இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரவா புட்டு நம்ம மார்னிங் டிஃபனுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரவா புட்டை எங்கள் பாட்டி ரங்கூன் புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரவா புட்டு செய்கிறதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு டபுள் ரோஸ்டட் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரவா புட்டு செய்யலாம் வாங்க. நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால இந்த புட்டு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 300 கிராம் அளவுக்கு ரவையை இதில் சேர்த்துடலாம். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஏற்கனவே டபுள் ரோஸ்ட் பண்ண ரவை தான், இருந்தாலும் இந்த ரவையை நம்ம வறுத்து செய்யும் பொழுது இந்த நெய்யோட வாசனையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நல்லா இந்த ரவையை வறுத்துக்கோங்க. செவப்பாகிற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது, வாசனை வர அளவுக்கு நல்லா ரவையை வறுத்தா போதும். இப்போ நம்மளுடைய ரவை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ரவையை மாற்றியாச்சு. இந்த ரவை வெதப்பாக இருக்கும் பொழுதே நம்ம 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த ரவையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உப்பு தண்ணியை தெளிச்சுக்கலாம். இந்த ரவை புட்டு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக உதிர்ற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதத்தோடு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரவை நல்லா அந்த தண்ணியை இழுத்து உங்களுக்கு நல்லா வேகவும் செய்யும். அதனால கொஞ்சம் தண்ணியை தாராளமாகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலங்க. அப்படி கலக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டே ஆகும். அது எல்லாத்தையும் நல்லா உடைச்சி விடுங்க. நம்ம 1/4 டம்ளர் போல் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த 1/4 டம்ளர் தண்ணியை மொத்தமாகவும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ரவையில் அந்த ஈரப்பதத்தெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து நம்ம இதை வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம புட்டை வேக வச்சிடலாம். இதுக்காக நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மேலே தட்டுல ஒரு ஈர துணி போட்டு வச்சிருக்கோம். அதுல நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துடலாம். துணி கொஞ்சம் நல்லா ஈரமாவே இருக்கட்டும். நான் இந்த இட்லி பாத்திரத்தோடயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்துலையும் உங்களுக்கு ரவை புட்டு செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் போல தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். திரும்ப கொஞ்சம் தேங்காய் பூ, அடுத்தது ரவை சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லாமே சேர்த்து கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். தனியாக வச்சிருக்கிற ரவையிலையும் கொஞ்சம் ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லா பக்கமும் இருக்க துணியை மூடிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். இதை ஒரு 10 to 15 நிமிஷம் போல வேக விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல ஆயிருக்கு. புட்டு நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றியாச்சு. இந்த ரவா புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் சர்க்கரையை விட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த ரவா புட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரவா புட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.